ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராஃப்டிங் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பேங்கிள் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சில்க் த்ரெட், பிளாஸ்டிக் பேங்கிள், இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். க்ளூ நம்ம B7000 அப்படின்ற க்ளூ யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். B7000ன்ற க்ளூ வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நூலை சுற்ற போகிறோம். இதுக்கு நீங்கள் எக்ஸாம் பேடோ இல்லை கேலண்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இது 20 டைம்ஸ் சுற்றணும். இப்போ 2-4 அப்படின்ற பேங்கிள் சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 20 டைம்ஸ் சுற்றினாலே நம்மளுக்கு ஒரு பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடலாம். இதுவே 2-6 இல்லை 2-8 எடுக்கிறோன்னா 20 டைம்ஸ் அந்த மாதிரி, இல்லை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுத்து சுற்றுற மாதிரி நம்மளுக்கு வரும். இதை கரெக்டாக நான் சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பேங்கிள் ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் லென்த்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லென்த் வரும். அதை பொறுத்து தான் பேங்கிள் ஃபுல்லாக 20 டைம்ஸ் சுற்றுனா கரெக்டாக இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 20 டைம்ஸ் கரெக்டாக ஒரு பேங்கிள் ஃபுல்லாக வரும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம கார்னர்ஸில் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும். அப்போ தான் பேங்கிள் ஒட்டும் போது த்ரெட்டு பிரிஞ்சு வராது. இது கொஞ்ச நேரம் காஞ்சக்கப்புறம் நம்ம பேங்கிள் ஒட்டினோன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். இல்லைனா நம்ம சுற்ற ஸ்டார்ட் பண்ணும் போது வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் காஞ்சக்கப்புறம் பேங்கிளில் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ பேங்கிளில் ஒட்டினக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடணும். இல்லைன்னா நம்ம சுற்ற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டைட்டாக சுற்றினோன்னா க்ளூ போட்டு ஒட்டின இடத்துலேருந்து த்ரெட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரொம்ப த்ரெட்டு அமுக்கக்கூடாது. அமுக்குனிங்கனாலும் த்ரெட்டு உங்கள் கையிலே ஒட்டிக்கும் திரும்ப. இப்போ இது கொஞ்சம் நல்லா காஞ்சக்கப்புறம் நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக கையை அந்த பேங்கிள் மேலேயே வச்சுக்கோங்க. இல்லைனா த்ரெட் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும், சுற்ற முடியாது கரெக்டாக. ஸோ ஒரு ரவுண்ட் சுற்றினக்கப்புறம் எந்த இடத்துல சுற்றி முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களோட விரலை வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சுற்றும் போது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே வாங்க. உங்களோட பேங்கிள் சைஸை பொறுத்து தான் நீங்கள் எத்தனை டைம் சுற்றிருக்கீங்களோ அந்த இது கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ இதில் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம சுற்றும் போது ஒரு இதுக்கு மேலே சுற்றக்கூடாது. சுற்றினோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு இது சுற்றி முடித்து அது எங்கே வருதோ அதுக்கு பக்கத்தில் தான் சுற்றணும். இப்போ அதுக்கு மேலேயே சுற்றினோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏற்றி இறக்கி அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக அது எந்த இடத்துல நம்ம சுற்றி முடிக்கிறோமோ அது பக்கத்தில் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி சுற்றி முடிச்சாச்சு. இதை எனக்கு சுற்றுறதுக்கு நான் 2 வாட்டி 20 டைம்ஸ் சுற்றி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி சுற்றினது ஹாஃப் பேங்கிள்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் 20 டைம்ஸ் சுற்றிட்டு மீதி ஹாஃப் பேங்கிள் சுற்றினேன். ஸோ இது 2-6 சைஸுன்றனால 2 வாட்டி சுற்றிருக்கேன். இதுவே 2-8 அந்த மாதிரி சைஸ் ஆச்சுன்னா பேங்கிள் எடுத்தோன்னா நம்ம 3 டைம்ஸ் சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபினிஷிங்கில் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ இதான் ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம் பேங்கிள் மேலே. இதுக்கு நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன், அப்புறம் ஹாஃப் மூன், அப்புறம் நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை நான் கோல்டு அப்புறம் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஷேப் சர்க்கிள், அப்புறம் நான் ஹாஃப் மூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டுறதுக்கு நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டோன் மேலே ஸ்டோன் ஒட்டுறதுக்கு தான் B7000 அப்படின்ற க்ளூ யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த ஸ்டோன் மேலே ஒட்டும். இப்போ இந்த இதுக்கு மேலே ஒட்டுற டிசைன் நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணணும் நம்மளுக்கு தோணுதோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக ஒரு சிம்பிளாக லோட்டஸ் டிசைன் மாதிரி பண்ணுறேன்.
இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த க்ளூ ஸ்டிக் பென் இல்லாமல் கூட நீங்கள் கையிலே கூட ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கையில் ஒட்டுறோன்னா க்ளூ நம்ம கையில் ஒட்டுன்றனால ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால தான் நான் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக சின்ன சின்ன டிசைன்லாம் பண்ணும்போது நம்ம நார்மலாக கையிலே ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் திரும்ப இன்னொரு இதுவும் நான் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்டோனுக்கு மேலேயே ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி B7000 அப்படின்ற க்ளூ யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஐ ஷேப்பும் அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பும் யூஸ் பண்ண போகிறேன் மேலே ஒட்டுறதுக்கு. ஸோ இதே மாதிரி நான் பேங்கிள் ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் இருக்கும். சுற்றி முடித்தா நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணுதோ அது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் அதுக்கு அந்த பேங்கிள் பண்ணதுக்கு சைடில் போடுறதுக்கு ஒரு தின்னான பேங்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து 4 கட் பேங்கிள். நம்ம முன்னாடி பண்ணது வந்து 2 கட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்க மாதிரி செயின் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம அந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ஃபுல்லாக க்ளூ போட்டுடுறேன். ஃபுல்லாகவே நம்ம க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் ஓட்டினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா சென்டரில் வர மாதிரி நம்ம பார்த்து ஓட்டணும். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக க்ளூவாக இருக்கும். பட் காஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதை ஒரு கையில் இதை ஒரு பேராக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேர் இருக்கும், அதை நம்ம இன்னொரு கையில் போட்டுக்கலாம். இது நம்ம என்ன கலரில் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ எல்லா கலர்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக் இதுக்கு. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த லுக் கிடைக்கும். நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் அப்புறம் பேங்கிள்ஸ்லாம் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள்.